ஆரம்பிச்சதுல. கோமல், வந்துட்டீங்களா? நீங்க போய் ரொம்ப நேரம் ஆனதுனால நான் ரொம்பவே பயந்து போயிட்டேன் கோமல். ஆமா, பொங்கலுக்கு தேவையான பொருள் எல்லாம் வாங்கிட்டு வரேன்னு போனீங்க. இது என்ன பானை புதுசா இருக்கு? ஆமா தன்வி, நானும் பொங்கலுக்கு தேவையான பொருள் எல்லாம் வாங்குறதுக்காக தான் போனேன். ஆனா அந்த காளிக்காகவும் நம்ம கிட்ட பொய் சொல்லி என்ன வேற காட்டுக்குள்ள தொலைஞ்சு போக வச்சிருச்சு. ஆனா அங்க கோமல் குருவி அப்படியே அந்த காட்டுக்குள்ள ஒரு மந்திர மரத்தை பார்த்ததையும் அந்த மந்திர மரம் தனக்கு ஒரு மந்திர பானையை கொடுத்ததையும் பத்தி தன்வி குருவி கிட்டே சொல்ல ஆரம்பிச்சுது. இதை கேட்டுட்டு தன்வி குருவிய ரொம்பவே ஆச்சரியத்துல உறைஞ்சு போச்சு. கோமல் குருவி தன்வி குருவி கிட்ட கொஞ்சமா தானியத்தை கொண்டு வர சொல்லி அந்த மரம் சொன்ன மாதிரியே அந்த பானைக்குள்ள தானியத்தை போட ஆரம்பிச்சாங்க. அந்த தானியத்தை போட்டதுக்கு அப்புறமா ஒரு துணியை வச்சு அந்த பானையை மூடி அன்னைக்கு நைட்டு முழுவதுமே அந்த பானையை திறந்து பார்க்காம நம்ம கோமல் குருவியும் தன்வி குருவியுமே தூங்க ஆரம்பிச்சுட்டாங்க.